யார் அந்த மூஞ்சி ஒரு டைப்பாக இருக்கேனே தீவிர சிஸ்டர்னா அடைச்சண்டாளா. ரொம்ப அந்த பொண்ணு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியல, அந்த கேரக்டராகவே எனக்கு தெரிஞ்சு அப்படி நடந்து போகும்போது சரி, மெல்ல பார்க்கும்போது சரி, ரொம்ப அற்புதம். ரெண்டு பேரையும் நான் பேசலேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனே இந்த பொண்ணு இருக்காளே பவானி, ஒரு சினிமா ஆர்டிஸ்டுக்கான எந்த இலக்கணத்தையும் நடித்தா கூட அப்படிங்கிறது இப்படிங்கிறது கொஞ்சம் அசைவு எதுவும் கிடையாது. எப்படி தான் பண்ணானோ, எப்படி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணானே தெரியாது. இவ்வளோ பேரை பேசுகிறேன். அவன் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு காமெடி நடிகனாக தான் அவனை லேசாக பார்த்தேன். எங்கள் ஊருக்காரன் இந்த படத்தில் மெர்ஜாக இருப்போம், அந்த அந்த கேரக்டரோட அப்படி. அதை காட்டில் எனக்கு என்னென்னா, பாலு மகேந்திர சாரோட ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஏடி. மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் திட்டிகிட்டே இருப்பேன். நான் இப்போவே நிறைய திட்டுவேன், அப்போ இன்னும் அதிகமாக திட்டுவேன். ஏன்னா வேலை நடக்கலைன்னா அவர் என்ன திட்டுவார், அந்த பயத்தில் நான் திட்டிக்கிட்டே இருப்பேன். இப்போவுமே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஒரு ஷார்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தா எப்படி தோணும்னா மைண்டில், இந்த ஷார்ட் பார்த்தா சார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த ஷார்ட்டு நல்லா இல்லையே அவருக்கு பிடிக்காதேன்னு இருக்கும். ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆஸ் அன் அசிஸ்டண்ட் டு ஹிம், வேர் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஓவர்சீயிங் மை ஒர்க். அதனால் எனக்கு இது அது அப்படின்னு தனியாக எதுவும் பார்க்க தெரியாது. ஒரு விஷயம் சொல்லலாம், அவர் சொன்ன எல்லாமே சினிமாவில் பொன்மொழிகள் மாதிரியே தான் இருக்கும். அவர் சொல்வார், எல்லாமே இட்ஸ் காமன், சாதாரணமான விஷயந்தான். ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அது சாதாரணமான விஷயந்தான். அன்டில் யூ டிசைட் வேர் யூ see it from. ஒரு ரெண்டு பேர் பேசுகிறத நீ எங்கேருந்து பார்க்குறன்றதுல தான் அது என்ன மாதிரியான கான்வர்சேஷன்றது தீர்மானிக்கப்படுது. எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது அது ஆங்கிள் வருது, லென்சிங் வருது, ரேஞ்ச் வருது, எவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரிய போது எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ அந்த எங்கேருந்து பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், எப்படின்னா அந்த லென்ஸ் எங்கேருந்து இஸ் த ஆங்கிள். ஸோ இதுதான் டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்லுவார். ஸோ ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் ஒரு ரூம்குள்ளே போனால் அல்லது ஒரு இடத்துக்கு போனால் இந்த சீனை எங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை தான் பண்ணுவேன். அது இன்னும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் சொன்ன கேள்விக்கான பதில் ஒரு ஒர்க் கிளாசிக்காக இல்லையான்றது காலம் தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற ரெக்கக்னேஷனோ அப்ரிசியேஷனோ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ரியலி கிஃப்டட் டு பி மேக்கிங் ஃபில்ம் இன் த டைம்ஸ் வென் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் ஐ எம் மேக்கிங் ஆர் பீங் அப்ரிஷியேட்டட். இப்போது விசாரணையோ அல்லது விடுதலையோ மாதிரியான ஒரு படத்தை, ஐம் நாட் சேயிங் தட் நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு படம் எடுத்துகிறோன்றதில்ல, மெயின் ஸ்ட்ரீம் லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் எடுக்கிறோம். ஆனாலும் அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக மாற்றுற அந்த இடத்துல இருக்கிறது ஐ ஃபீல் ஐ எம் வெரி கிஃப்டட். அண்ட் அந்த கிரெடிட்ஸ் ஆடியன்ஸுக்கு தான் சேரணும். நான் விசாரணை படம் பண்ணும்போதே சொன்னேன், விசாரணை படத்தை மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டாங்கன்னா உலகத்திலேயே மோஸ்ட் இவால்வ்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த படத்தை பார்த்தாங்க. விடுதலையும் பார்த்துருக்காங்கன்னா அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அஸ் ஹூ மேக் த ஃபில்ம்ஸ், இட் இஸ் பீப்புள் ஹூ வாட்ச் த ஃபில்ம்ஸ் மேக் அஸ் ஹூ வி ஆர். நம்ம எடுக்கிற படங்களால் நாம் இல்லை, நம்ம படத்தை பார்க்குறவங்களால தான் நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், அதிலெல்லாம் எந்த தப்புமே இல்லை. என்ன நோக்கத்துக்காக வர்றோம், நம்ம ஐடியாலஜி என்ன, யார் பக்கம் நம்ம நிற்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறோன்றதை தீர்மானிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அண்டு ஒரு சரியான கிரவுண்ட் ஒர்க்கோட ஒர்க் பண்ணிட்டு வர்றது கரெக்டாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.